வெயிலின் கொடூரமும் வெப்பு அலையும் தொடர்ந்து நீடிப்பதால் 7 நாட்களுக்கு கடுமையான எச்சரிக்கை. ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ நமக்கு இன்னும் 10-20 வருஷங்கள் கூட மிச்சம் இல்லை. இந்த சுற்றுச்சூழல் விபரீதத்தை குறைக்க நம்ம ஏதாவது செய்யணும்னா அதுக்கு இந்த கடைசி 2 வருஷங்கள் தான் இருக்கு. நிலைமை இப்போ இருக்கிற இடத்துலயே மேலும் மோசமடையாம தடுக்கணும்னா இன்னும் 2 வருஷங்கள் தான் பாக்கி இருக்கு. இனிமே வெப்பநிலை ஏன் அதிகமாகும் தெரியுமா? ஏன்னா ஏற்கனவே அதிகமாயிடுச்சு. நாம இப்போ அந்த மாதிரியான மீள முடியாத விபரீத சுழற்சிக்குள்ள நுழைஞ்சிட்டோம். கடந்த வருஷத்தோட 365 நாட்கள்ல கிட்டத்தட்ட 350 நாட்கள் நம்ம இந்தியாவிலேயே ஏதோ ஒரு பகுதியில் எக்ஸ்ட்ரீம் வெதர் இவெண்ட்ஸ் நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. இந்த வருஷம் நீடிச்சிருக்கிற இந்த வெப்ப அலை மாதிரி ஒரு கொடுமையா இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கல. என்ன நடந்துட்டு இருக்கு? இதுதான் கிளைமேட் கிரைசிஸ். நம்ம குழந்தைகள் இனிமே நரக வாழ்க்கையை தான் வாழ போறாங்க. இந்த பூமியில ஓரளவாவது இயற்கை சமநிலையை பார்த்த தலைமுறைகள் கடந்து போயிட்டாங்க. இனி ஆகாயம் இருப்பட்டும். பூமி ஒட்டுமொத்தமா தரிசு நிலமா வறண்ட பூமியாக போகுது. நகரங்கள் மட்டும் இல்ல, நாடே ஒட்டுமொத்தமா நீர்ல மூழ்க போகுது. கிளைமேட் மைக்ரேஷன் இந்த நூற்றாண்டோட மிக முக்கியமான பேரழிவாக போகுது. கோடிக்கணக்கான மக்கள் சொந்த இடத்தை விட்டுட்டு வாழ்வாதாரத்துக்காக வேற இடங்களுக்கு ஓட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. இன்னைக்கு நகரங்களா இருக்கிற பல இடங்கள் நாளைக்கு பாலைவனங்களா மாறப்போகுது. அதை நம்ம கைவிட்டுத்தான் ஆகணும். இங்க இருக்கிற ஆறுகள் எல்லாமே முழுமையா வறண்டு போக போகுது. நதிக்கரையோரங்களில் உருவான அத்தனை நகரங்களும் சுடுகாடா மாறப்போகுது. இதுதான் அடுத்த தலைமுறை சந்திக்க போற எதிர்காலம்.